அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. கோவை சிறுமி கொலை வழக்கில் கைதான இருவருக்கு போலீஸ் காவல் கொடுத்த 2 பேர் காவல் நிறைவு பெற்றிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது கோவை சிறுமி வழக்கு தொடர்பாக 2 பேருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கோவை சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக கைதான இருவருக்கு போலீஸ் காவல் 2 நாள் காவல் கேட்டிருந்தார்கள். அந்த 2 நாள் காவலும் நிறைவு பெற்றிருக்கிறது. கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவரை ஜூன் 12ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை சிறுமி வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் 2 நாள் காவல் கொடுக்கப்பட்டது. அதை நிறைவேற்ற பிறகு 12ஆம் தேதி வரை நீதிமன்றத்தில் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் காளிதாஸ். கோவை சிறுமி வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கும் காவல்துறை விசாரணைக்கு 2 நாள் கேட்டிருந்தார்கள். அந்த நாட்கள் நிறைவு பெற்றுவிட்டது. அடுத்தபடியான நிகழ்வு குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். கோவை சூலூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவரை 3 நாள் போலீஸ் கஸ்டடி முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் போலீசார். அப்போது நீதிபதி அவர்களை 12ஆம் தேதி வரை கோவை மத்திய சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். கோவை சூலூர் பகுதியில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அவர்களுக்கு 5 நாள் போலீஸ் கஸ்டடி கேட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்களுக்கு 3 நாள் போலீஸ் கஸ்டடி கொடுத்து உத்தரவு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 3 நாள் போலீஸ் கஸ்டடி முடிந்து அவர்களை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது கடந்த முறை கார்த்திக்கு வலது கை மற்றும் வலது காலில் முறிவு ஏற்பட்டதன் காரணமாக ஸ்ட்ரக்சர் மூலமாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தனர். இந்த முறை அவரை வீல் சேரில் அமர வைத்து போலீசார் அழைத்து வந்தனர். மேலும் இருவரையும் நீதிபதி தனி அறையில் விசாரித்த போது அவர்களுக்கு மீண்டும் 12ஆம் தேதி வரை மத்திய சிறையில் அடைக்குமாறு போக்சோ நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் உத்தரவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து போலீசார் இருவரை மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காளிதாஸ்.